அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் 3 அத்தியாயங்கள் 40 மற்றும் 41. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அர்த்தஜாம மணி அடித்து சிறிது நேரம் ஆயிற்று. வானத்தில் தேய்பிறை சந்திரன் கருமேக திரைக்குள் ஒளிந்து கொண்டிருந்ததால் நட்சத்திரங்கள் தான் மென்மினி பூச்சிகளைப் போல அந்த இரவில் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. ராஜவீதியின் கல்தூண்களில் இருந்த விளக்குகளின் தீநாக்குகள் அந்த பயங்கர இருளை விழுங்க முடியாமல் படபடத்துக் கொண்டிருந்தன. அன்று இரவு மதுரை மாநகர் எங்கும் படர்ந்திருந்த விபரீத அமைதி விக்கிரம பாண்டியனின் அரண்மனையிலும் உறைந்திருந்தது. அரண்மனையின் மேன்மாடத்தில் நிலா உப்பரிகையில் தொங்கும் கனமான பட்டுத்திரை சேலைகள் கூட ஏதோ விபரீதத்தை உணர்த்துவது போல காற்றில் சலசலத்துக் கொண்டிருந்தன. அந்த நிலா மாடத்து உட்புற சுவர் ஒன்றில் விளக்கு நாச்சியாரை போன்ற பெரிய சிலை ஒன்று கைகளில் தீபம் ஏந்தி கொண்டிருந்தது. அது உமிழும் சிறு வெளிச்சத்தை தவிர வேறு மாடமணி விளக்குகள் எதுவும் ஏற்றப்படவில்லை. ஆதலால் அந்த நிலா மாடத்தின் பெரும்பகுதி இருளிலேயே மூழ்கி கிடந்தது. அங்கிருந்த தீபச்சிலை கிரீச்சென்ற ஒளியுடன் மெல்ல அகன்று ஒரு சுரங்க வழியை காட்டியது. அது அரண்மனையில் இருந்து அந்தப்புற மாதர்கள் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு ரகசியமாக போய் வருவதற்காக அமைக்கப்பட்டிருந்த சுரங்க வழி. அதிலிருந்து சோகமே உருவான மங்கை ஒருத்தி சில தாதியர் புடைசூழ கைகளில் பிரசாத தட்டுடன் வெளிப்பட்டாள். அவர்கள் மாடத்திற்குள் வந்து தீபச்சிலையின் ஜடை நாகத்தில் உள்ள ஒரு விசையை முடுக்கியதுமே தீபச்சிலை மறுபடி ஒளியுடன் நகர்ந்து தன் யதாஸ்தானத்தை அடைந்து சுரங்க வழியை மறுபடி மூடிக்கொண்டது. அவ்வாறு சுரங்க வழியிலிருந்து வெளிப்பட்டு சோகமே உருவான மங்கை பாண்டிய நாட்டின் பொம்மை அரசனின் பட்ட மகிழ்ச்சி ஆவாள். அவளுடைய அஞ்சன வெளிகளில் ததும்பி நின்று நீர்த்துளிகள் அவளுடைய கையில் இருந்த குங்கும தட்டின் திருநீற்றில் சிந்தி கலந்தன. ஒரு பெருமூச்சுடன் நிலா மாடத்தில் உறைந்திருக்கும் இருளையும் உப்பரிகையில் தொங்கும் கனமான பட்டு திரைகளையும் ஒரு கணம் உற்று பார்த்துவிட்டு அடுத்து உள்ள சயன கூடத்தை நோக்கி மெதுவாக நடந்தாள். சயன கூடத்திலே அரண்மனை வைத்தியரும் முக்கியமான பாண்டிய நாட்டு அதிகாரிகளும் குழுமி இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அலங்காரமான பஞ்சனையில் இருந்து மெல்லிய முனகல் ஒளி ஓயாமல் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஐயையோ, வேதனை தாங்க முடியவில்லையே, என் மூளை தீப்பிடித்து எரிகிறதே என விக்கிரம பாண்டியன் தான் ஜுர வேகம் தாங்காமல் முனகிக் கொண்டிருந்தான். நோய்வாய்ப்பட்டு புழு போல துடித்து சிருங்கார மண்டபத்து கனகமணி கட்டிலே கம்பளி பூச்சி போல ஓயாமல் நெளிந்து கொண்டிருந்தான். அவனுடைய ஒரு பக்க கன்னம் வீங்கி இருந்தது. இரவு பகலாக பல நாட்கள் தூங்காததால் அவனுடைய இரு வெளிகளும் குரூரமாக சிவந்திருந்தன. கருவேல முட்களை போல அவனது இளம் முகத்தில் தாடி ரோமங்கள் படர்ந்திருந்தன. நோய் கிருமிகளுக்கும் பலவித வைத்தியர்களுக்கும் பலவித மருந்துகளுக்கும் இரையாகி அவனுடைய உடம்பு எலும்பு கூடாகவே ஆகிவிட்டது. அந்த நிலையில் அவனை பார்ப்பதற்கு மிகவும் விகாரமாகவும் பயங்கரமாகவும் பரிதாபகரமாகவும் இருந்தது. அவனுக்கு என்ன வியாதி பிடித்திருக்கிறது என்பதை எத்தனையோ வைத்தியர்கள் பார்த்தும் இன்னும் சரியாக நிதானிக்க முடியவில்லை. ஒரு வைத்தியர் அஸ்தியில் ஜுரம் என்றார், இன்னொருவர் காசநோய் என்றார், வேறு ஒருவரோ பெண் நோய் என்றார். சிலர் வெறும் கூவ வீக்கம்தான் என்றனர். ஓரிருவர் மூளை கோளாறு என்றனர். இதுபோல உலகத்தில் உள்ள சர்வ ரோகங்களும் விக்கிரம பாண்டிய மன்னரின் சரீரத்தில் குடிக்கொண்டிருப்பதாக சொல்லி தங்களுடைய மருந்து பிரயோகங்களுக்கு மன்னர் பெருமானின் மகத்தான சரீரத்தை பரிசோதனை பொருளாக்கி கொண்டிருந்தார்கள். விக்கிரம பாண்டியன் அதிகமாக பயந்து போனான். தனக்கு சாவு சமீபித்து விட்டதாக எண்ணி எதற்கெடுத்தாலும் எரிந்து விழலானான். இளம் வயதில் பாண்டிய மன்னனுக்கு இத்தகையதொரு பயங்கரமான வியாதி ஏன் வந்தது என அரண்மனை பணியாட்கள் வியப்புறவும் அதிகாரிகள் அனைவரும் திகைப்புறவும் தொடங்கினார்கள். வியாதியின் மூல காரணத்தை கண்டுபிடிக்க வைத்தியர்களாலும் முடியவில்லை. அது நோயாளிக்கும் அவனுக்கும் வாழ்க்கைப்பட்டிருந்த பட்ட மகிழ்ச்சிக்கும் மட்டுமே தெரிந்திருந்தது. விக்கிரம பாண்டியன் அரச போகத்திற்கு ஆசைப்பட்டு வாரிசு போட்டியில் இறங்கி சோழர்களின் படை உதவியினால் மதுரையை முற்றுகையிட்டு வீரபாண்டியனுக்குரிய சிம்மாசனத்தை அபகரித்து பாண்டிய வேந்தனாக முடிசூடி கொண்டான். ஆனால் அந்த பெருமையெல்லாம் வெகு விரைவிலே பெரும் வேதனையாக மாறிவிடும் என அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. சோழர்களின் சூத்திர கயிறால் ஆட்டப்படும் பொம்மை அரசனாக அவன் இருந்து வருவதை பாண்டிய மக்களும் அவனை ஆதரிக்கும் கட்சியினரும் கூட வெறுப்பதற்கு தலைப்பட்டார்கள்.
பெண் தெய்வம் என பாண்டிய குலம் போற்ற வேண்டிய தேவியை சிறைப்பிடித்தது, சோழ நாட்டில் வேலமேற்ற போவது முதலான சோழர்களின் அட்டூழியங்களும் ஆதிக்க வெறி செயல்களும் மதுரையில் பாண்டிய வேந்தன் பேராலேயே நடத்தப்பட்டு வந்ததால் விக்கிரம பாண்டியன் மீது மக்களுக்கு இருந்த துவேஷமானது புரட்சி கோஷமாக மாறிவிட்டது. பதவி பித்தினால் பாண்டிய நாட்டின் சுதந்திர ஜீவனை அந்நியர்களிடம் அடகு வைத்த அற்பன் என விக்கிரம பாண்டியனை அருவெறுத்து தெருவில் போகிற சிறுவர்கள் கூட தூற்ற ஆரம்பித்து விட்டார்கள். 6 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஏறி ஆடம்பரமாக பரிவாரத்துடன் உலா புறப்பட்டு மன்னர் பவனி வருகிறார் என மாற்று கட்சியினர் எல்லாம் கட்டியம் கூற, மாட வீதி மங்கையர் எல்லாம் மன்னரை கண்டு மாய புன்னகை விரிக்க, மக்கள் எல்லாம் ஜே ஜே என முழங்க, அதி விமரிசையாக அடிக்கடி ஊர்வலம் வர வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருந்த விக்கிரம பாண்டியனுக்கு வெளியே தலை காட்டவே முடியவில்லை. அரண்மனைக்குள்ளேயே எந்நேரமும் சிறை கைதி போல அடைப்பட்டிருப்பது அவனுக்கு நரக வேதனையை தான் தந்தது. லேசாக ஏற்பட்ட தலைவலி பெரு வழிகளாகவும் மாறலாயிற்று. இந்த நிலையில் வீரபாண்டியனின் பத்தினியான தேவி சோழ நாட்டின் வேலத்திற்கு அடிமை தாதியாக அனுப்பப்பட போகிறாள் என்ற அவமான செய்தியானது பாண்டிய மக்களின் ஆத்திரத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போய்விட்டது. விக்கிரம பாண்டியனையும் சேர்த்து பழிவாங்க வேண்டும் என பிரஜைகள் எல்லாம் கொதித்து எழுந்து விட்டார்கள். அவர்கள் எந்த நேரத்தில் அரண்மனையை தாக்க வருவார்களோ என அதிகாரிகள் எல்லாம் கலவரமடைந்து கொண்டிருந்தார்கள். எத்தனை உருவிய வாள்களும் கோடாரிகளும் கொலை ஆயுதங்களும் தன் உயிரை கொல்ல வருமோ என விக்கிரம பாண்டிய மன்னன் நடுநடுங்கலானான். அத்தகையதொரு பயங்கரமான பிரஜைகளின் புரட்சியை சோழியரின் நிலப்படையை கொண்டு சமாளிக்கலாம் என்றாலும் கூட இன்னும் சில நாட்களில் சோழர்களின் நிலப்படை மதுரையை விட்டே புறப்பட்டு போய்விடும் என்ற செய்தியானது அவனுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. தான் ஆசைப்பட்ட அரச போகத்தையும் அரியணையையும் கட்டி காக்க முடியாமல் இறுதியில் அவமானத்தையும் அழிவையுமே அணைக்க நேரிடுமோ என்ற அச்சமானது பெரும் மனோவியாதியாக மாறி அவனை பிடித்து ஆட்டியது. தன் கண் எதிரே அழிவையும் யமனையும் கண்டு மருண்டவன் எப்படி துடித்துடிப்பானோ அது போலவே விக்கிரம பாண்டிய மன்னரும் பதறி துடித்து தீராத நோய் படுக்கையில் வீழ்ந்து விட்டான். இரவு முழுவதும் அவனால் தூங்கவும் முடிவதில்லை. எந்த நேரத்தில் எந்த திரைமறைவில் இருந்து எந்த பிரஜை தன்னை கொல்ல வருவானோ, எவன் எதிரி கட்சியாக மாறி தன்னை துண்ட துண்டாக வெட்டி எறிய வருவானோ என சதா நடுங்கி நடுங்கி ஒவ்வொரு க்ஷணமும் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருந்தான். இத்தகைய பீதிக்கும் மனோவியாதிக்கும் மருந்துதான் ஏது? வைத்தியர்களின் மருந்தும் தாதியர்களின் உபச்சாரமும் அதிகாரிகளின் ஆறுதலும் அவனுக்கு வேதனையை தந்ததே தவிர சிறிதும் குணம் தரவில்லை. அன்றைக்கு தான் புதிதாக வந்திருந்த மலையாள வைத்தியனின் முகத்தை பார்க்க கூட அவனுக்கு பிடிக்கவில்லை. பல நாளாக நோய்வாய்ப்பட்டு சதா பஞ்சனையிலேயே புரண்டு கொண்டிருப்பதை அவன் அருவருத்தான். உல்லாசமாக உலாவுவதற்கு உத்தியானவனம், ஆடம்பரமாக அமர்ந்து அதிகாரம் செய்வதற்கு அற்புதமான சிம்மாசனம், ஆடலையும் பாடலையும் கண்டு கழிக்க கேளிக்கை கூடங்கள், விதவிதமாக அணிந்து அழகு பார்க்க நவரத்தின ஆடைகள், நாக்கிற்கு விதவிதமாக ருசி தர அறுசுவை உணவுகள், விதவிதமான ஆனந்தம் தர அந்த புற மகளிர், மெய்மறக்கச் செய்யும் விலை உயர்ந்த யவன தேசத்து மது, இஷ்டப்படியெல்லாம் ஆடி மகிழ அரச போகம், அத்தனையும் இருந்தும் அவற்றை அனுபவிக்க முடியவில்லையே என்ற எண்ணமானது அவனுக்கு அளவில்லாத ஆத்திரத்தையே உண்டாக்கியிருந்தது. அவன் ஓயாமல் தன் தலை தீப்பிடித்து ஏறுவதாக கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்ததால் தலை ஜுரத்திற்கு தலையில் கேசம் இருப்பது நல்லதல்ல என்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் வைத்தியர்கள் எல்லாம் ஒரு முகமாக அபிப்பிராயப்பட்டு அவனுடைய அழகிற்கெல்லாம் சிகரமான தலைமுடி முழுவதையும் வெட்டி எறிந்து விட்டார்கள். ஆனால் விக்கிரமனோ தன் தலை மொட்டையாகி விட்ட பிறகும் கூட தன்னுடைய ராஜமுடியை துறக்க மனமில்லாதவனாக அது அழுத்தும் பாரத்தின் வேதனையும் கூட பொறுத்து கொண்டு எந்நேரமும் அதையே அணிந்து கொண்டிருந்தான். மரணப்படுக்கையில் விழுந்து விட்ட நிலையிலும் கூட தனது அரச சின்னங்கள் எதுவும் கை நழுவாதபடி கெட்டியாக பிடித்துக் கொண்டே இருந்தான். அன்றைய இரவு தீராத வியாதி எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய சித்த வைத்தியர் என பிரசித்தி பெற்றிருந்த ஒரு மலையாளத்து வைத்தியரை முத்தரையன் அங்கே அழைத்து வந்திருந்தான். அவர் விக்கிரம பாண்டியனின் வேதனை மையமான உடலை அப்படியும் இப்படியுமாக புரட்டி உருட்டி மைதா மாவை போல பிசைந்து திருக்கி எல்லாம் பரிசோதித்துக் கொண்டிருந்தார். ஐயையோ, இந்த வைத்தியர்களே சேர்ந்து என்னை கொன்று விடுவார்கள் போல் இருக்கிறதே. இவர்களை எல்லாம் தூக்கில் போட வேண்டும், கழுகில் ஏற்ற வேண்டும். ஐயையோ, நான் சாகப் போகிறேன்.
அதற்கு முன்னால் பட்ட மகிழ்ச்சி எங்கே, பட்ட மகிழ்ச்சி எங்கே என விக்கிரம பாண்டியன் ஆத்திரத்துடன் இறைந்தான். இதோ இருக்கிறேனே என அவனுடைய பட்ட மகிழ்ச்சி கண்களில் நீர் வடிய அவனது முன்னால் வந்து நின்றாள். என்னை இந்த பேய்களிடம் தள்ளிவிட்டு எங்கே போயிருந்தாய் என நோயின் வேதனையோடு விக்கிரம பாண்டியன் சீறினான். நான் மீனாட்சியம்மன் ஆலயத்திற்கு போயிருந்தேன் பிரார்த்தனைக்காக என்றாள் பட்ட மகிழ்ச்சி ஈனஸ்வரத்தில். என்ன, இந்த நேரத்திலா? ஆமாம். சுரங்க வழியாகத்தானே போனாய் என விக்கிரமன் உதட்டை பல்லால் கடித்துக் கொண்டு ஆத்திரத்துடன் கேட்டான். ஆமாம் என பட்ட மகிழ்ச்சியும் விம்மலை அடக்கிக் கொண்டு மிருதுவான குரலில் சொன்னாள். ஆலயத்தில் கூட்டமாக இருந்திருக்குமே, அங்கே உன்னை எவனாவது பார்த்து ஏளனம் செய்தானா? நம்முடைய பிரஜை எவனாவது என்னுடைய அரசாட்சியை பற்றி இழிவாக பேசினானா? சொல், அந்த இடத்திலேயே கழுமரம் நாட்டி அவர்களை எல்லாம் குடும்பத்தோடு கழுவில் ஏற்ற உத்தரவிடுகிறேன். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் அங்கு ஒன்றும் நடைபெறவில்லை. அங்கு யாருமே எதுவும் பேசவில்லை என்றாள் பட்ட மகிழ்ச்சி. ஏன் பேசவில்லை, ஏன் பேசவில்லை? எவனாவது ஏதாவது கோஷமிட்டிருப்பானே, உண்மையை சொல். நான் போகும்போது ஆலயத்தில் யாருமே இல்லை. ஏன் இல்லை? நான் ஆலயத்திற்குள் இருக்கும்போது யாரும் உள்ளே வர இயலாதவாறு ஆலயத்தின் வெளிக்கதவுகளை மூடிவிடும்படி அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்று பட்ட மகிழ்ச்சியும் அழுகையை அடக்க முடியாமல் விம்மி பொறுமினாள். விக்கிரம பாண்டியனின் முகம் சவம் போல வெளுத்தது. நான் சாகப் போகிறேன், அதனால் தான் நீ கடைசி பிரார்த்தனை செலுத்த அம்மன் சன்னதிக்கு போயிருக்கிறாய். முடியாது, நான் சாக மாட்டேன், சாகவே மாட்டேன். பாண்டிய நாட்டு பிரஜைகள் அத்தனை பேரும் செத்தால் ஒழிய நான் சாகவே மாட்டேன் என வெறிப்பிடித்தவனை போல கத்தினான் விக்கிரம பாண்டியன். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அவச்சொற்களை மனதால் நினைப்பதும் கூடாது. மீனாட்சி அம்மன் அருளால் நீங்கள் நீடூழி வாழ்வீர்கள். நம் ராஜ்யமும் பாண்டிய நாடும் குறைகள் எல்லாம் தீர்ந்து செழித்தோங்கும் என பட்ட மகிழ்ச்சி தன் கையில் இருந்த பிரசாத தட்டிலிருந்து சிறிது குங்குமத்தையும் திருநீரையும் எடுத்து தன் பிராணநாயகனின் நெற்றியில் இட்டு, இங்கே என்னை பாருங்கள், இந்த பேதைக்கு மாங்கல்ய பலம் இருக்க வேண்டும் என மீனாட்சி அம்மனை மனதில் நினைத்து பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்றால் கண்களில் நீர் வடிய. அவ்வாறே விக்கிரம பாண்டியனும் மிகவும் பிரயாசப்பட்டு தனது கைகளை தூக்கி மீனாட்சியம்மன் கோவில் இருந்த திசை பக்கமாக கையெடுத்து கும்பிட்டு விட்டு, நான் செத்து போனால் மீனாட்சியம்மன் கோவிலை இடித்து தள்ளி விடுங்கள். ஆமாம், அப்படித்தான் நான் உத்தரவிடுவேன் என கூவினான். அதற்கு மேலும் அவனை கத்த விடாதபடி அவனுடைய பட்ட மகிழ்ச்சி குனிந்து அவன் வாயை பொத்தினாள். பிறகு மகாராணி மலையாள வைத்தியரின் பக்கம் திரும்பி, வைத்தியரே, மன்னரின் தேக அசௌக்கியம் விரைவில் நீங்கினால் உமக்கு பல கிராமங்களை இறையிலியாக தருவார். பரீட்சித்து பார்த்தீரா? மன்னரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். மன்னருக்கு மனோவியாதிதான் மூல நோயாக தென்படுகிறது. ஓயாத சிந்தனைகளால் மூளையிலும் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. இந்த அரண்மனையில் இருந்து எங்காவது வெளியூருக்கு சென்று ஓய்வு பெற்றால் உடம்புக்கு நல்லது. கன்னியாகுமரி கடற்காற்றும் குற்றாலத்து அருவி நீரும் உடம்பிற்கு மருந்து போல குணம் தரும் என்றார் அந்த மலையாளத்து வைத்தியர். வாருங்கள், நாளையே புறப்படுவோம். குற்றாலநாதரை தொழுது நமது குலதெய்வம் கன்னி பகவதி அம்மனையும் வணங்கி வந்தால் நிம்மதியாக இருக்கும் என்றாள் பட்ட மகிழ்ச்சி. என்ன, இந்த அரண்மனையை விட்டு நான் செல்வதா என அலறினான் விக்கிரம பாண்டியன். ஆமாம், இந்த அரண்மனையை விட்டு சிறிது காலமேனும் வெளியேறி இருப்பதுதான் நல்லது என ஆமோதித்த முத்துரையன் மெல்ல விக்கிரம பாண்டியனின் காதலியில் கொணிந்து, நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு இந்த அரண்மனையில் இருப்பது ஆபத்து. தேவி வேலம் வெற்றப்பட்டால் நமது பிரஜைகள் அனைவருமே ஒரு முகமாக திரண்டு முதலில் உங்கள் மீதுதான் பாய்வார்கள். இன்றோ நாளையோ கூட இந்த அரண்மனை தாக்குதலுக்கு இரையாக கூடும் என்றான். அதை கேட்டதும் மேலும் பீதியடைந்த விக்கிரம பாண்டியன் மறுபடியும் ஆத்திரத்தை வரவழைத்துக் கொண்டு, அதற்காக நான் இந்த அரண்மனையை விட்டு ஓடுவதா? கேவலம் பிரஜைகளுக்கு பயந்து கொண்டு எந்த அரசனாவது ஓடி பதுங்குவது உண்டா? கூடாது, கூடாது. பிரஜைகள் தான் ஓட வேண்டும், பிரஜைகள் தான் கொல்லப்பட வேண்டும், பிரஜைகள் தான் தாக்கப்பட வேண்டும். மன்னர் வாழ்க என்று வாழ்த்தாத மக்கள் அனைவரையுமே
கொன்று ஒழிக்கப்பட வேண்டும். நான் உத்தரவிடுகிறேன். ஏதாவது சட்டம் இயற்றுங்கள். எதிரிகளை எல்லாம் பிடித்து கொல்லுங்கள், கொல்லுங்கள் என விக்கிரம பாண்டியன் சீறினான். பட்ட மகிழ்ச்சியோ அவனை கவலையுடன் நோக்கி, இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். இந்த அரண்மனைக்குள்ளேயே அடைந்திருப்பது உங்களுக்கு வேதனையாக இல்லையா? சிறிது காலம் வெளியூர் சென்று தங்கினால் நிம்மதியாக தூங்கலாம் அல்லவா? நீங்களும் விரைவில் குணமடைந்து விடலாம் என்றாள். விக்கிரம பாண்டியன் திடீரென அழ ஆரம்பித்தான். பிடிவாதம் பிடிக்கும் குழந்தையைப் போல தன் அன்பிற்குரிய நாயகியை நோக்கி பலமாக தலையாட்டி, முடியாது, நான் இந்த அரண்மனையை விட்டுவிட்டு எங்குமே வரமாட்டேன். என் கண் முன்பாகவே இந்த அரண்மனை தரை மட்டமாக இடிந்து விழுந்தாலும் கூட இந்த அரண்மனையை விட்டு நான் நகலவே மாட்டேன். நான் சாக நேர்ந்தாலும் என் பாண்டிய சிம்மாசனத்தில் இருந்து கொண்டேதான் சாவேன் என கூவினான். அதற்கு மேல் அவனது பிடிவாதத்தை மாற்ற இயலாது என்பதை உணர்ந்த பட்ட மகிழ்ச்சி தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மலையாள வைத்தியரை நோக்கி, பெரியவரே, மன்னர் இங்குதான் இருப்பார். இங்கிருந்தே நீர் சிகிச்சை செய்யலாம் என்றாள். நோயாளி எங்கிருந்தாலும் என்னால் குணப்படுத்திவிட முடியும். அதற்கு நான் உத்தரவாதம். நாளை நல்ல நாள், நல்ல முகூர்த்தம் பார்த்து நாளையிலிருந்தே என் சிகிச்சையை ஆரம்பிக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். மன்னர் பிரான் விரைவில் குணமாகி திடகாத்திரசாலியாக நீடூழி காலம் வாழ்வார் என்றார் அந்த மலையாள வைத்தியர். விக்கிரம பாண்டியன் சிரித்தான். நான் சாக மாட்டேன். இந்த அரண்மனை அரியணையில் இருந்து கொண்டே நீடூழி காலம் அரசாள்வேன் என கொக்கரித்தான். பிறகு சட்டென முத்தரையன் நின்ற பக்கம் திரும்பி, இந்த அரண்மனையை சுற்றிலும் காவல் அதிகமாக இருக்கிறதா? ஈ காக்கை கூட உள்ளே நுழைய முடியாதே என ஈனஸ்வரத்தில் கேட்டான். அதற்கு முத்தரையன், ஆமாம், கட்டுக்காவல் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பல பிரிவு படைகளையும் நமது அதிகாரிகள் ஒரு முகமாக திரட்டி இந்த அரண்மனையை சுற்றிலும் அணிவகுத்து காவலாக நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 மடங்கு கூலி கொடுத்தால் இரவு பகல் எந்நேரமும் கண் விழித்து காவல் புரிவார்களாம் என்றான். நம் பொக்கிஷத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் அவர்களுக்கு வாரி இறைக்கச் சொல். அதுவும் போதாது என்றால் பாதுகாப்பு வரி என போட்டு பிரஜைகளிடமிருந்தே வசூலிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறேன் என்றான் விக்கிரம பாண்டியன். கவலை இல்லாமல் தூங்குங்கள். என்னை அறியாமல் உங்கள் அருகில் எவரும் அணுக முடியாது என்றாள் பட்ட மகிழ்ச்சி. இந்த மேல்மாடத்திற்கு அந்த வாசலை தவிர வேறு வழி இல்லையே என விக்கிரம பாண்டியன் ஏதோ யோசித்தவாறு கேட்டான். இல்லை என்றாள் பட்ட மகிழ்ச்சி. அரசர் இரவில் நிம்மதியாக தூங்க வேண்டும். அதுவே பாதி வியாதி குணமாகும் என்றார் மலையாளத்து வைத்தியர். என்னால் தூங்க முடியவில்லையே. பகலை விட இரவு நீளமாக இருக்கிறதே. ஏன் உலகத்தில் இரவு என்பதே இல்லாவிட்டால் இவ்வளவு நன்றாக இருக்கும்? கடவுளுக்கு அது ஏன் தெரியவில்லை என விக்கிரம பாண்டியன் புலம்பலானான். பெரியவரே, மன்னர் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார். அதுதான் மிகவும் வேதனையாக இருக்கிறது என்றாள் பட்ட மகிழ்ச்சி. இதோ இந்த தூக்க மருந்தை கொடுங்கள் என வைத்தியர் ஒரு மருந்து பொடியை தேனில் குழைத்து அவனிடம் நீட்டி, இந்த தூக்க மருந்தை அருந்துங்கள், நிம்மதியாக தூக்கம் வரும் என்றார். விக்கிரம பாண்டியன் அந்த மருந்தை ஆத்திரத்துடன் வீசி எறிந்தான். பிறகு தன்னை சுற்றிலும் குழுமி இருந்த அதிகாரிகள் பணியாட்கள் அனைவரையும் நோக்கி, எல்லோரும் வெளியே போய்விடுங்கள், சீக்கிரம் போய்விடுங்கள். போகாவிட்டால் உங்களுக்கு இந்த இடத்திலேயே மரண தண்டனை விதிக்கும்படி உத்தரவிடுவேன் என கூச்சலிட்டான். நீங்கள் மட்டுமா இங்கே தனியாக உறங்கப் போகிறீர்கள் என முத்தரையன் கேட்டான். ஆம், அதிகாரிகள், ஆணையாட்கள் அத்தனை பேருமே இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். பொழுது விடியும் வரை யாரும் இந்த பக்கம் தலை காட்டவே கூடாது. நான் தூங்கப் போகிறேன். ஆம், நான் தூங்கப் போகிறேன். எப்படியாவது இன்று இரவு தூங்கிவிடப் போகிறேன் என கத்தினான் விக்கிரம பாண்டியன். நீங்கள் தூங்கும்போது உங்கள் அருகில் காவலாக 4-5 சேவகர்களையாவது நிறுத்திவிட்டு செல்லட்டுமா என ஒரு அதிகாரி கேட்டார். வேண்டாம், என் அருகில் என் பட்ட மகிழ்ச்சி ஒருத்தி இருந்தாலே போதும், மற்றவர்கள் எல்லாம் சென்று விடுங்கள் என உரிமைய விக்கிரம பாண்டியன் பைத்தியக்காரனை போல தன் கைக்கு அகப்பட்ட பொருட்களை எல்லாம் எல்லோர் மீதும் வீசி எறிய தலைப்பட்டான். அதற்கு மேல் அங்கு நிற்பது அழகாகாது என அதிகாரிகளும் காவலர்களும் அங்கிருந்து வெளியேறினார்கள். மலையாள வைத்தியர் வெளியே செல்லும் போது கொஞ்சம் தூக்க மருந்தை பட்ட மகிழ்ச்சியிடம் கொடுத்து, மன்னர் பிரான் இனி மதுவை தீண்டக்கூடாது.
இந்த மருந்தை அருந்தினால்தான் அவருக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் என சொல்லிவிட்டு போனார். அனைவரும் வெளியேறியதும் பட்ட மகிழ்ச்சி அந்த சயன கிரகத்தின் கதவை சாத்தி கொண்டு உட்புறமாக தாளிட்டு கொண்டு வந்து தன் பிராணநாதனை சாந்தப்படுத்தி படுக்க வைத்தாள். தூக்க மருந்தை பழரசத்தில் கலந்து அதில் சிறிது தான் அருந்தி பரீட்சித்து பார்த்துவிட்டு தன் பிராணபதியிடம் கொடுத்து அருந்தச் செய்தாள். உடனே விக்ரம பாண்டியனின் கண் இமைகளை தூக்கம் லேசாக அழுத்த தொடங்கியது. என்னவோ தெரியவில்லை, எனக்கு தூக்கம் வருகிறது. வெகு நாட்களுக்கு அப்புறம் தூக்கம் வருகிறது. எனக்கு நல்ல காலம்தான் பிறக்கப் போகிறது என விக்ரம பாண்டியன் சிறிது மனப்பொறிப்புடன் சொன்னான். பட்ட மகிழ்ச்சியின் முகத்திலும் சிறிது சந்தோஷக்களை படரலாயிற்று. ஆனால் நான் தூங்கும்போது நீ விழித்துக் கொண்டே இருப்பாய் இல்லையா என கேட்டான் விக்ரம பாண்டியன். ஆமாம், இரவு முழுவதும் உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பேன், அதுவே போதும் என்றாள் பட்ட மகிழ்ச்சி. என் முகம் மிகவும் விகாரமாக இருக்கிறதா? இல்லை, என் முகத்தை ஒரு முறை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. இரவில் முகத்தை கண்ணாடியில் பார்க்க கூடாது என்பார்கள். சரி சரி, பொழுது விடிந்ததும் பார்த்து கொள்ளலாம். நீ தூங்கி விடாதே. தூங்காமல் இருப்பதற்கு ஏதாவது மருந்து இருந்தால் வைத்தியரிடம் வாங்கி சாப்பிடு. எனக்கு மருந்து வேண்டாம், நான் தூங்க மாட்டேன் என்றாள் பட்ட மகிழ்ச்சி. நம்முடைய கீழ்த்தரமான பிரஜைகள் எல்லாம் என் அரசாட்சியை பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள்? அதை பற்றி எல்லாம் இப்போது சிந்திக்காதீர்கள். எல்லா தீபங்களையும் அணைத்துவிடு. எங்கும் இருட்டாக இருந்தால்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இருட்டில் என்னை எந்த கொலைகாரனும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. நான் தான் உங்கள் அருகில் இருக்கிறேனே, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்னை மீறி உங்களை யாரும் நெருங்க முடியாது. அடுத்த நிலா மாடத்தில் உள்ள உப்பரிகையில் பட்டுத்திரைகள் எல்லாம் அவிழ்த்து விடப்பட்டு தொங்குகிறதா? ஆமாம், அந்த நிலா உப்பரிகை வழியாக யாரும் கீழிருந்து ஏறி உள்ளே குதித்து வந்து விட முடியாதே. இல்லை, யாரும் வர முடியாது. உப்பரிகையின் கீழே 200 வீரர்கள் உருவிய வாளுடன் காவல் புரிகிறார்கள். என் கைகளிலும் உங்கள் ராஜவாள் உறங்காமல் விழித்துக் கொண்டே இருக்கும். அங்கே காவல் புரியும் வீரர்கள் ஒருவேளை தூங்கி வழிவார்களோ? போய் எட்டி பார்த்து விட்டு வா. இல்லை இல்லை, வேண்டாம். இப்போது என்னை தனியாக விட்டுவிட்டு போக வேண்டாம். நான் தூங்கிய பிறகு போய் பார்த்து விட்டு வந்தால் போதும். பட்ட மகிழ்ச்சிக்கு அழுகையே வந்துவிடு போல் இருந்தது. ஆனால் விம்மலை தன் நெஞ்சுக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு மௌனமாக இருந்தாள். சிறிது நேரத்தில் விக்ரம பாண்டியன் என்னென்னவோ உளறிக்கொண்டே அயர்ந்து உறங்கிவிட்டான். அவனுடைய நவரத்தின கட்டிலின் அருகே பட்ட மகிழ்ச்சி வழக்கம் போல அமர்ந்து கொண்டு கண்வெளி அசையாமல் காவல் புரிவதும் இடையிடையே விம்மி கண்ணீர் சொரிவதும் இறைவனை எண்ணி பிரார்த்திப்பதுமாக வெகு நேரம் கழித்தாள். பிறகு இருண்ட சமுத்திரத்தில் தன்னந்தனியாக சஞ்சரிக்கும் அன்னப்படகை போல மெல்ல எழுந்து சென்று அடுத்துள்ள நிலா மாடத்தை அடைந்தாள். உப்பரிகையில் தொங்கும் பட்டுச்சீலைகளை நீக்கி கீழே எட்டி பார்த்தாள். கீழே 200 வீரர்களும் உருவிய வாள் வேல்களுடன் கண் அயராமல் காவல் புரிவார்கள் என்பது அவளுக்கு தெரியும். ஆதலால் ஒரு பெருமூச்சு விட்டு மறுபடி தன் கணவனின் சயன கிரகத்தை நோக்கி நடந்து வந்தாள். அப்போது நிலா மாடத்தில் ஒரு புறம் சுவரில் உள்ள விளக்கு மெல்ல அசைந்தது. அதன் பின்புறம் தென்பட்ட சுரங்க வழியில் இருந்து உருவிய வாளுடன் ஓர் உருவம் வெளிப்பட்டு குதித்தது. திடீரென தன் முன்பு தோன்றிய அந்த உருவத்தை கண்டதும் பட்ட மகிழ்ச்சி கூச்சலிட எண்ணினாள். ஆனால் தொண்டையில் ஏதோ அடைத்துக் கொண்டதை போல இருந்தது. அந்த உருவம் மகாராணியின் நெஞ்சை நோக்கி கத்தியை நீட்டி பயமுறுத்தியவாறு நெருங்கி வந்து, உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் கூச்சலிடாதே. பெண் கொலை புரியும் பாவத்தை உன் எதிரிக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கூச்சலிடு என்றது. மிகவும் கதி கலங்கி போனால் பட்ட மகிழ்ச்சி. மிகவும் பிரயாசைப்பட்ட பிறகு, யாரது என்ற ஹீனஸ்தாயிதான் அவளுடைய அடித்தொண்டையிலிருந்து வெளிப்பட்டது. நான் தான் வீரபாண்டியன். நீங்களா என திகைத்த பட்ட மகிழ்ச்சி மேலே பேச முடியாமல் கற்சிலையாக சமைந்தாள். ஆம், நான் தான் உன் ஜென்ம சத்ரு. வாழ்முனையால் பதில் கேட்க வந்திருக்கிறேன். என் தேவி எங்கே? பாண்டிமா தேவியை எதிரிகளின் நாட்டிற்கு அடிமை தாதியாக வேலம் பெற்று அனுமதித்த அந்த அடிமை அரசன் எங்கே? பதவி பெற்றினால் பழிபாவத்திற்கு அஞ்சாமல் பாண்டிய நாட்டின் சுதந்திரத்தையும் பகைவர்களுக்கு பலியிட்டு
பாண்டிமா பத்தினியின் மானமும் பழிபட தானும் ஒரு ஜீவன் என பாருலகில் உயிர் வாழும் அந்த பாதகன் எங்கே? பழிக்கு பழியாக அவன் என் கத்திக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என சொல்லிவிட்டே ஓரடி முன் வைத்தான் வீரபாண்டியன். பட்ட மகிழ்ச்சிக்கு பொறி கலங்கியது. அவளது உயிரையே வேரோடு பறித்தெடுக்க அவள் முன்பு யமன் ஒருவன் நிற்பது போல் இருந்தது. இந்த அரண்மனையில்தான் தேவி சிறை வைக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். இந்த அரண்மனையை தரை மெட்டமாக்கியாவது தேவியை கண்டுபிடிக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். உண்மையை சொல், அந்த சதிகாரர்கள் தேவியை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என வீரபாண்டியன் ஆத்திரத்துடன் கேட்டான். சத்தியமாக சொல்கிறேன், தேவி இந்த அரண்மனையில் இல்லை என பாண்டியராணி தீர்க்கமாக சொன்னாள். இந்த சதிக்கிடங்கில் தேவி இல்லை என்றால் வேறு எந்த சாவு கிடங்கில் இருப்பாள்? நாசக்காரர்கள் என் தேவியை என்ன செய்தார்கள்? என் தேவி உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என வீரபாண்டியன் அழுகையும் ஆத்திரமும் கலந்த குரலில் கேட்டான். பாண்டியராணியின் கண்கள் கலங்கின. அவள் பரிவுடன் வீரபாண்டியனை உற்று நோக்கி, நான் சொல்வதை நம்புங்கள். இந்த அரண்மனையின் விசாரணை மண்டபத்திலே தேவி தண்டிக்கப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டேனே தவிர அதன் பிறகு அவளது கதி என்னவாயிற்று என்பது எனக்கு ஒன்றும் தெரியாது என்றாள். ஆனால் உன் நாயகனுக்கு தெரிந்திருக்குமே என பொறுமைய வீரபாண்டியன் ஆத்திரத்துடன் தன் கைவாளை சுழற்றி, எங்கே அந்த நயவஞ்சகன்? அநீதியே உருவான அந்த அற்பன் எங்கே? தென்னவனின் தன்மானத்தை அந்நியர்களிடம் அடமானம் வைத்து என் மணிமுடி மாசுர, என் நாடு சீரழிய, என் தேவி சிறுமைப்பட, என் சிம்மாசனத்தில் சிங்கமாக வீற்றிருந்து என் செங்கோலை ஏந்தி அரசாள விரும்பும் அந்த சிறுமதியாளன் எங்கே? பாண்டிய நாட்டின் பத்தினி தெய்வத்தை பணைய பொருளாக பகைவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு உல்லாசமாக உண்டு கழித்து பஞ்சனையில் படுத்து உறங்குகிறானா என வீரபாண்டியன் சீரிய வண்ணமாக அடுத்துள்ள அந்த சயன கூடத்தை நோக்கி உருவிய வாளுடன் அதி உக்கிரமாக நடந்தான். அதை தடுப்பவள் போல பாண்டியராணி தன் இரு கைகளையும் அகல விரித்து துள்ளி பாய்ந்து சென்று சயன கூடத்தின் வாசலில் சாத்தியிருக்கும் மணிக்கதவுகளின் முன்னால் வழி மறைத்து நின்றாள். எட்டினில் வஞ்சனையை வெல்ல துடிக்கும் என் வாளால் கொல்லப்பட வேண்டியவள் நீ அல்ல என்றான் வீரபாண்டியன். இல்லை, என் கணவருக்கு நான் தீங்கிழைக்க விடமாட்டேன் என பாண்டியராணியும் தன் பிராணனுக்கு பரிதவிப்பவள் போல மன்றாடினாள். வஞ்சத்திலே உறங்கும் உன் மன்னனை எழுப்பு. என் வாழ்முனையிலே அத்தனைக்கு பதில் கேட்கிறேன். அவனுக்கு மட்டும் நெஞ்சிடம் இருந்தால், நேர்மை திறன் இருந்தால் அவனுடைய வாளாலேயே பதில் சொல்லட்டும். என் கணவர் வாள் பொறிடும் நிலையில் இல்லை, நோய்படுக்கையில் கிடக்கிறார். உருவிய வாளுடன் உங்களை கண்டால் அவருடைய ஆவி பிரிந்தே விடும். அஞ்சி அஞ்சி சாகிறானா? அப்படியே அவன் சாகட்டும். அவனுடைய மனசாட்சியில் உறங்கி கிடக்கும் வஞ்சனை எல்லாம் அவனது கண் முன்பாகவே அவனுடைய வாழ்வின் இறுதி கூத்தாக தலைவிரித்து ஆடட்டும். அவனுக்கு பிடித்திருக்கும் போதை நோயும் அவனால் என் நாட்டிற்கு பிடித்திருக்கும் புற்று நோயும் இந்த இரவோடு தீர்ந்து விடட்டும். நீ எட்டினேல் என்றான் வீரபாண்டியன். என் உடம்பில் உயிர் இருக்கும் வரை உங்களை உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என பாண்டியராணி உறுதியாக நின்றாள். ஏன்? கடைசி மூச்சுள்ளவரை பாண்டிய மகாராணியாகவே பெருமையுடன் விளங்கி உயிர் நீக்க வேண்டும் என எண்ணுகிறாயா? பாண்டிய அரியணைக்குரிய என் தேவி வாழும் சிறையிலே வாடும்போது அவள் பகைவரிடம் சிக்கி அடிமை தாதியாக அந்நிய நாட்டில் வேலம் ஏறும் அவமானத்தை விட பிணமாவதே மேல் என பரித்தவிக்கும் போது, அதை எண்ணி தென்னகம் முழுவதும் பொங்கி எழும்போது, நீ இந்த மாபெரும் அரண்மனையின் உப்பரிகையிலே மணிமகுடத்தின் அருகிலே பாண்டிய மகாராணியாகவே பிணமாக வேண்டும் என ஆசைப்படுகிறாயா என வீரபாண்டியன் ஏளனமாக கேட்டான். பாண்டிய மகாராணி அளவற்ற துயருடன் சிரித்தாள். பிறகு மெல்லிய துயருடன், நான் பட்டம் பதவிக்கு எப்போதுமே ஆசைப்பட்டதில்லை. வாழும் சிறையில் உங்கள் தேவி பட்ட துன்பங்களை எல்லாம் விட இந்த அரண்மனை உப்பரிகையிலே நான் பட்ட துன்பங்கள் அதிகம். இந்த அகிலம் முழுவதும் கழிவிறக்கம் கொள்ள தேவி படப்போகும் அவமானத்தை விட அகிலம் முழுவதும் அருவருக்க என் கணவர் அடைய போகும் அவமானங்கள் அதிகம். தூங்காமணி விளக்குகளுக்கு இடையே நான் தூங்காமல் எத்தனையோ இரவுகள் துயரத்தால் துடித்திருக்கிறேன். எங்களால் தேவி வடித்த கண்ணீரையும் என் கணவர் மீது இந்த நாடு வீசும் ஏளனங்களையும் எண்ணி எண்ணி நெஞ்சு வென்றிருக்கிறேன். நானும் என் கணவரும் அரச குலத்தில் பிறக்காமல் அரண்மனை உப்பரிகைகளில் வாழாமல்
அரசியல் வாடையே அண்டாத ஒரு இடத்தில் உழவர் குடியில் பிறந்திருந்தால் ஆனந்தமாக உழுதுண்டு வாழ்ந்திருக்கலாம். அந்த விதியின் வஞ்சனையை எண்ணி நான் அழாத நாட்களே இல்லை என லேசாக விம்மினாள். அவளின் உருக்கமான பேச்சை கேட்ட வீரபாண்டியன் மேலும் அதிகமாக ஆத்திரப்பட்டான். உன் கண்ணீருக்கு காரணமானவனும் உன் கணவன் தானே. தானும் வாழாமல் பிறரையும் வாழ விடாமல் பிறந்த பொன்னாட்டையும் தாழ்வுறச் செய்யும் இந்த நாசகாலன் இன்னும் ஏன் வாழ வேண்டும்? தேவியின் விமோசனத்திற்கும் தேசத்தின் வீர முரசிற்கும் பெரும் தடையாக விளங்கும் அந்த பேராசைக்காரன் இன்னும் ஏன் உயிர் வாழ வேண்டும்? சற்று பொறுங்கள் என்று சொன்ன பாண்டியராணி சட்டென அங்கு ஒரு புறமாக வைத்திருந்த ராஜவாளை எடுத்து வந்து அதை உரையில் இருந்து உருவி ஓங்கி பிடித்து, உங்களுடைய வாளுக்கு இரத்த துளிகளால் தான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் என்னோடு வாள் பொறிடுங்கள் என்றாள். வீரபாண்டியன் திகைத்தான். எதிரே இருளில் மின்னும் ராஜவாளுடன் வீராங்கனை போல நிற்கும் மனிதை ஒருத்தையின் பண்பை பார்த்து வியந்தான். பிறகு அவளை பரிவுடன் நோக்கி வீரம் கவிய குரலில், வளை ஏந்தும் கரங்களில் வாளேந்துகிறாய். இந்த கண்ணியமான ஒரு லட்சியத்திற்காக செய்திருந்தால் களிப்படைந்திருப்பேன். உன் நாட்டின் மானத்திற்காக உதிரம் சிந்த முன்வந்திருந்தால் உள்ளம் பூரித்திருப்பேன். பண்புள்ள பாண்டிய நாட்டின் பெண் குலம் வீரர் பெருங்கூட்டத்தை உற்பத்தி செய்யும் என்று உவகையுடன் கண்ணீர் சொரிந்திருப்பேன். இது உனக்கு வீர மரணமாகாது, இந்த நாடு விரும்பும் வீர தியாகமும் ஆகாது என்றான். பாண்டியராணி கம்பீரமாகவே வீரபாண்டியனை நிமிர்ந்து நோக்கினாள். மஞ்சளையும் குங்குமத்தையும் இழப்பதை விட மரணத்தை தழுவுவதே மேன்மையானது என்றுதான் எந்த மங்கையும் எண்ணுவாள். இதுதான் பாண்டிய நாட்டு பெண் குலத்தின் பண்பும் பயிற்சியும் என பெருமூச்செறிந்தாள் பாண்டியராணி. என் தேவி அள்ளலுற இந்த தேசம் அவதிப்பட உன் கணவன் அரசாள்கிறானே, அதை என்ன பண்பு எனக் கொள்கிறாய்? அது விதியின் வஞ்சனை என்றுதான் எண்ணி இறங்குகிறேன். விதி என பொறுமைய வீரபாண்டியன், விதிக்கும் விதியாகும் எனது வீரவாள் என பொறுமையபடி ஓரடி முன்னால் எடுத்து வைத்தான். பாண்டியராணியோ தனது கணவன் படுத்துறங்கும் பள்ளி அறையின் கதவுகளை திறக்க முடியாதபடிக்கு வழிமறைத்து நின்று கொண்டு, நான் பிணமாகும் வரை என் பிராண நாயகரை உங்கள் வீரவாள் தீண்ட முடியாது என்றால் உறுதியான குரலில். இனி வேறு வழி இல்லை, உன் விதி அதுவானால் உன் வேதனையெல்லாம் இப்போதே முடிந்து விடட்டும். எனது வீரவாள் உளுத்தன் ஒருவனின் உதிரத்தை குடிக்க முன்பு உத்தம சுமங்கலி ஒருத்தியின் உள்ளத்திலே இரத்த ஸ்நானம் இடட்டும். உன் நாயகனை நரகத்திற்கு அனுப்புவதற்கு முன்னால் நீ வெகு சீக்கிரமாக அங்கு போய் அவனை வரவேற்க காத்திரு என வீரபாண்டியன் சொல்லியவாறு தன் வீரவாளை ஓங்கியபடி அவளுடன் வாள் பொறிட சித்தமாக நின்றான். பாண்டியராணி துணுக்குற்றாள். மகாவீரரான நீங்கள் வாள்போரில் அபலை ஒருத்தியை வெகு சீக்கிரமாக மாய்த்து விட முடியும். ஆனால் அதற்குள் நான் என் ஆட்களை அரைக்கூவி அழிப்பேன். கீழே காவல் இருக்கும் வீரர்கள் அனைவரும் ஓடி வருவார்கள். அதன் பிறகு நீங்கள் இங்கிருந்து தப்பவே முடியாது. அகப்பட்டுக் கொள்வீர்கள், அழிந்தும் போவீர்கள். அதற்குள் அந்த அற்பனை நான் அழித்து விடுவேன். நான் பிடிபடுவதற்குள் உன் நாயகனை பிணமாக்கி விடுவேன் என வீரபாண்டியன் பற்களை நரநரவென கடித்து, நச்சு பாம்பை நசுக்கி விட்டோம் என்று நகைப்பேன். இனி என் லட்சிய கனவு எதிர்காலத்தில் முழக்கமிடும் என எங்கும் பரவச பண்பாடுவேன். அதன் பிறகு நான் வாழாவிட்டாலும் கவலை இல்லை என பொங்கினான். பாண்டியராணியோ வெள்ளத்தில் சிக்கிய மலரென கலங்கினாள். சற்றென வீரபாண்டியன் பாதங்களில் விழுந்து, இல்லை, நீங்கள் பிடிபடக்கூடாது, நீங்கள் வாழத்தான் வேண்டும். என்னை போலவே மஞ்சளையும் குங்குமத்தையும் மதிக்கும் மாண்பு தேவியிடம் இருக்கும். ஆகையால் தேவியின் விமோசனத்தை முன்னிட்டாவது நீங்கள் வாழத்தான் வேண்டும். அடிமை தாதியாக வேலம் மேற்க போகும் அவமானத்திலிருந்து தேவியை மீட்பதற்காகவாவது நீங்கள் வாழத்தான் வேண்டும் என வெய்துயர்த்தாள். இரக்கமே வடிவமான என் தேவிக்காக நீ உண்மையிலேயே மனம் இறங்குகிறாயா என கேட்டான் வீரபாண்டியன். தேவியின் கதியை எண்ணி இந்த உலகத்திலேயே அதிகமாக கண்ணீர் வடித்த ஒரு ஜீவன் உண்டு என்றால் அது நான் ஒருத்திதான். உங்கள் தேவியை போன்ற அபலைதானே நானும். உங்கள் கருணையை எதிர்நோக்கும் அபாக்கியவதிதான் நானும் என கூறி பாண்டியராணி வடித்த கண்ணீர் திவலைகள் வீரபாண்டியனின் பாதங்களில் வீழ்ந்து சுட்டன. அவன் மிகவும் மனம் குழம்பினான். பாண்டியராணியை உற்று நோக்கி, உன் கோரிக்கைதான் என்ன என கேட்டான்.
எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கள் என்றாள் பாண்டியராணி. வீரபாண்டியன் துயரத்தோடு சிரித்தான். மாங்கல்ய பிச்சையா? அதனால் பாண்டிய நாட்டின் அவமானத்தையே யாசிக்கிறாய்? தன் பிராணநாதரின் வாழ்விற்காக சத்தியசீலர் ஒருவரிடம் ஒரு வரம் யாசிப்பதில் பத்தினிக்கு எந்த அவமானமும் இல்லை. மரணத்தின் வாயிலிருந்து என் நாயகரையும் நாட்டின் லட்சியத்தையும் தேவியின் மானத்தையும் காப்பாற்றக்கூடிய சக்தி உங்கள் ஒருவரிடமே உண்டு என கெஞ்சி தவித்தாள் பாண்டியராணி. அதற்கு மேல் வீரபாண்டியன் சிறிதும் யோசிக்கவில்லை. உனக்கு மாங்கல்ய பிச்சை தருகிறேன், என் தேவியின் மீது ஆணை என ஆணையிட்டு அவள் விரும்பிய வரத்தை கொடுத்தான். பாண்டியராணி புத்துயிர் பெற்றவள் போல மனம் பொறித்தாள். அவளுடைய முகம் ரோஜமயமாக பிரகாசித்தது. அவளை நோக்கி வீரபாண்டியன், உனக்கு மாங்கல்ய பிச்சை தந்து விட்டேன், இனியாவது உன் மணாளனை இப்போதே முடித்திருக்கச் சொல் என்றான். 1000 தரம் சொன்னாலுமே அவர் முடித்திருக்க மாட்டார். நான் அழுது அழுது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதை கேட்டதும் வீரபாண்டியன் திடுக்கிட்டான். அவனுடைய கண்கள் ஒளிமங்கி தலை சுற்றுவது போல் இருந்தது. முன்பின் யோசியாமல் தேவியின் மீது ஆணையிட்டு வாக்கு கொடுத்து விட்டோமே என்று திணறினான். பிறகு அவன் பொறுமம் குரலில் ஏளனமாக, உன் கணவர் ஆயுள் பரியந்தம் நிம்மதியாக அரசாள்வதற்காக என் அரசியல் வாழ்வை துறந்து செல்ல வேண்டும் என்கிறாயா என கேட்டான். உங்கள் தேவியையும் அடிமைத்தலை என்னும் அவமானத்திலிருந்து சிறை மீட்டுச் செல்லுங்கள், அதற்கு என்னால் இயன்ற உதவிகள் அனைத்தையுமே செய்வேன் என்றாள். நீயும் உன் கணவனும் நிம்மதியாக அரசால நானும் என் தேவியும் காடாள வேண்டுமா என வீரபாண்டியன் மேலும் பொறுமினான். பாண்டியராணியோ துயரத்துடன் சிரித்தாள். உங்களை பிரிந்து சிறையில் இத்தனை நாளும் கண்ணீர் வடித்த தேவியின் உள்ளம் இனி ஒரு கணமும் இணை பிரியாமல் உங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என எவ்வளவோ ஏங்கி துடிக்கும். அரசியல் தொல்லைகள் இன்றி தேவியுடன் ஒரு கணமும் இணை பிரியாமல் ஒருவருக்கொருவர் ஆனந்தமாக இருங்கள். அத்தகைய ஆனந்தம் அரண்மனை உப்பரிகைகளில் எந்த பத்தினிக்கும் கிடைக்காது என சொன்ன பாண்டியராணி கண்ணீர் வடித்தாள். என்ன யோசிக்கிறீர்கள் என்ற பாண்டியராணி பரிதாபமாக ஏறிட்டு நோக்கி, நான் அனுபவிக்க கொடுத்து வைக்காத அத்தகையதொரு ஆனந்த வாழ்வை தேவிக்கு தாருங்கள். தேவி வடித்த கண்ணீருக்கெல்லாம் பிரதியாக என் கணவர் இந்த அபச்சாரத்தை சுமக்கட்டும் என சொல்லிவிட்டு தலை கொடிந்தாள். வீரபாண்டியன் மீண்டும் பொறுமினான். உன் கணவன் வரதனாக இருந்தாலும் அரசாட்சியை அவனுக்கு தந்துவிட்டு நான் உவகையுடன் வனவாசம் செல்லுவேன். ஆனால் துரியோதனிடம் அரசியலை ஒப்படைத்துவிட்டு என்னை அஞ்ஞாத வாசம் புரிய சொல்கிறாயா? என் கணவருக்கு அரச போகத்தில் உள்ள பிடிவாதமான ஆசையை தவிர துர்க்குணம் எதுவுமே கிடையாது என்றாள் பாண்டியராணி. என் தேச சுதந்திரமும் லட்சிய கனவும் என்னாவது? அதை என்னுடைய லட்சிய கனவாக கொள்வேன். உன் கணவன் அரசாண்டால் ஆயுள் பரியந்தம் சோழருக்கு எதிராக போர் முரசு கொட்டுமே, சுதந்திர லட்சியம் நிறைவேற முடியாதே. ஆம், எதேச்சதிகார வெறி கொண்ட சோழ பேரரசு இப்போது எவராலும் எதிர்க்க முடியாத வல்லரசாக விளங்குகிறது. பல தலைமுறையாக வாரிசு போட்டியிலே ஈடுபட்டு பலவீனப்பட்டு கிடக்கும் நமது பாண்டிய நாடே புது சக்தி பெற இன்னும் பல காலம் ஆகும். அந்த காலம் வரும்போது சுதந்திர முரசு கொட்டி சோழ பேரரசை பழிவாங்க வீர மகன் ஒருவனை நான் வளர்த்து கொடுப்பேன், இது சத்தியம் என்றாள் பாண்டியராணி. ஏளனமாக சிரித்தான் வீரபாண்டியன். பாண்டிய நாட்டில் பட்டத்தரித்து சோழர்களை பழிவாங்க வேண்டிய என் புத்திரன் பாலம் சிறையில் பிறந்திருக்கும் போது பாண்டிய நாட்டின் அரியணைக்கு உன் வம்சம் என்றென்றும் பட்டம் தரிக்க ஒரு புத்திரனை பெற வேண்டும் என்று தவம் இருக்கிறாயா? உரியவன் காடால தன் புத்திரன் நாடாள வேண்டும் என சொன்ன கைகேயை கூட இப்படி எண்ணி இருக்க மாட்டாள். இல்லை, எனக்கு புத்திரனே பிறக்க வேண்டாம். எனக்கு மாங்கல்ய பிச்சை தந்திருப்பதற்கு பிரதியாக நான் காலம் முழுவதும் கன்னி விரதம் காப்பேன். என் கணவரால் நீங்களும் தேவியும் பட்ட துன்பங்கள் போதாது என்று ஆயுள் பரியந்தம் அவர் உங்களை பற்றிய பயமின்றி நிம்மதியாக அரசாள்வதற்கு பிரதியாக அவருக்கு புத்திர சம்பத்து அளிக்க மறுப்பேன். அவருடைய புத்திரன் எவனுமே உங்கள் வம்சத்திற்குரிய சிம்மாசனம் ஏறவும் நான் விடமாட்டேன் என்றாள் பாண்டியராணி. ஆனால் சோழரை பழிவாங்க வீரமகன் ஒருவனை நாட்டிற்கு வளர்த்து கொடுப்பதாக சொன்னாயே.
ஆம், சிறையில் உங்கள் தேவி என்ற செல்வனை என்னிடம் கொடுங்கள். அவனையே அந்த வீர திருமகனாக வளர்த்து உங்கள் வம்சத்திற்குரிய அரியணையில் ஏற்றுகிறேன். அதுவே என் வாழ்வின் ஒரே லட்சியமாகவும் கொள்வேன். இது சத்தியம். என் மங்கள தாளியின் மீது ஆணையாக இந்த வாக்குறுதி அளிக்கிறேன் என்றாள் பாண்டியராணி. சிறிது யோசித்தான் வீரபாண்டியன். நீ விரும்பியபடியே மாங்கல்ய பிச்சை தருகிறேன். உன் நாயகன் ஆயுள் பரியந்தம் என்னை பற்றிய பயமின்றி இந்த பாண்டிய நாட்டை அரசாண்டு வரலாம் என சொன்ன வீரபாண்டியன் தன் கண்களின் ஒளியெல்லாம் கனவுகளோடு தானம் கொடுத்து விட்டவனைப் போல நின்றான். பாண்டியராணியின் கண்ணீர் துளிகள் நன்றி உணர்ச்சியால் கனன்றன. என் தேவியை சோழ நாட்டிலே அடிமை தாதியாக வேலமேற்றுவதற்குள் அவளை மீட்பது ஒன்றுதான் இனி என் லட்சியம் என்றான் வீரபாண்டியன். அதுதான் எல்லோருடைய கவலையும் என்றாள் பாண்டியராணி. தேவி இந்த அரண்மனையில் ரகசியமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். அதனால் தான் இங்கு வந்தேன். அவள் இங்கில்லை. பிறகு எங்குதான் இருப்பாள்? அதிக கட்டுக்காவலுடன் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்தில்தான் தேவி மிகவும் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாதுகாப்பான இடம் இப்போது மதுரையில் சிறைக்கோட்டம் ஒன்றுதான் உண்டு. அதனால்தான் மதுரைக்கு விஜயம் செய்திருக்கும் சோழ மகாராணி கூட சிறைக்கோட்டத்திலே தங்கி இருக்கிறார் என்றாள் பாண்டியராணி. சிறைக்கோட்டத்திற்குள் நுழைய எனக்கு ஏதாவது உபாயம் கிடைக்குமா என வீரபாண்டியன் கேட்டான். ஒரு உபாயம் இருக்கிறது. சோழ மகாராணி அந்த சிறைக்கோட்டத்தில் தங்கி இருந்தாலும் அரச சம்பிரதாயத்தை முன்னிட்டு சோழ மகாராணிக்கு தேவையானவற்றை கவனிக்க நான் அவ்வப்போது ஆட்களை அனுப்புவது வழக்கம். சோழ மகாராணியை வாழ்த்தி மீனாட்சி அம்மனுக்கும் அழகருக்கும் கருப்பண்ண சுவாமிக்கும் நாங்கள் நடத்தி வரும் திரிகால பூஜைகளின் பிரசாதங்களையும் சோழ மகாராணிக்கு கொடுத்து அனுப்புவதும் உண்டு. கோட்டைக்குள்ளே என் நாட்கள் தடையின்றி உள்ளே செல்ல சோழியர் காவல்படை அதிகாரியிடமிருந்து அனுமதி சீட்டுகள் வாங்கி கொடுத்து அனுப்புவதும் வழக்கம். ஆனால் முக்கியமான சமயங்களில் எனது முத்திரை மோதிரத்தையும் கொடுத்து அனுப்புவது உண்டு. என் முத்திரை மோதிரத்தை கோட்டை வாசலில் காவலரிடம் காண்பித்தால் சிறிதும் சந்தேகமின்றி சோதனைகள் எதுவும் இல்லாமல் உள்ளே அனுமதித்து விடுவார்கள். சிறை கோட்டையில் உள்ள முத்திரைகளிடம் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எனது முத்திரை மோதிரமும் பயனுடையதாக இருக்கும். ஆனால் நீங்கள் யார் என்பது முத்திரையின் உட்பட எவருமே இனம் கண்டு கொள்ள முடியாதபடி ரகசியமாக இருக்க வேண்டும் என சொன்ன பாண்டியராணி தன் விரலில் இருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அவனிடம் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட வீரபாண்டியன் தான் வந்த சுவடு தெரியாமல் சுரங்க வழியாகவே அரண்மனையை விட்டு வெளியேறினான். உடனே ஒரு கோவில் புரோகிதரை போல மாறு வேடம் அணிந்து விபூதி, குங்குமம், வெள்ளிக்கிண்ணத்தில் தீர்த்தம், பொங்கல், அக்கார வடிசல், தேங்காய் மூடிகள் முதலானவை நிறைந்த ஒரு பிரசாத தட்டையும் கையில் ஏந்தி கொண்டு அசோகவன கோட்டைக்குள் புகுந்தான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.